அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமை பண்புகள், அவரது பல்வேறு திறன்கள், பல்வேறு விதமான ஆற்றல்கள், கொடைகள், நல்ல பழக்கங்கள், அவருடைய சொற்கள், அவருடைய நடைமுறை பாவனை என்று அவரது ஆளுமையின் எல்லா பரிமாணங்களையும் நாம் பகிர்ந்து வருகின்றோம். இன்று முதல் 5 நாட்களுக்கு இயேசுவின் செய்து முடிக்கும் திறன் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல ஆளுமைகளுடைய பல்வேறு திறன்களில் ஒன்று ஒரு செயலை தொடங்கி அதை செய்து முடிப்பது. அது நல்ல ஆளுமைகளுக்கு அழகு சேர்க்கின்ற ஒரு திறன். நம்மில் பலரும் ஒரு வேலையை தொடங்குகிறோம், ஆனால் செய்து முடிக்க முடிவதில்லை, முடிக்க இயலவில்லை, பிடிக்க ஆற்றல் இல்லை, ஆர்வம் இல்லை, இடையிலேயே விட்டு விடுகிறோம் அல்லது ஒத்தி போடுகிறோம். ஒத்தி போடுவது ஆங்கிலத்தில் ப்ரோக்ராஸ்டினேஷன். அது தோல்வியாளர்களுடைய ஆளுமை பண்பு. வெற்றியாளர்களின் ஆளுமை திறன் செய்து முடிப்பது. இந்த திறன் இயேசுவிடம் இருந்தது. இயேசு இதை பற்றி பேசுகிறார், இதை பற்றி போதிக்கிறார். செய்து முடிப்பது என்பது ஒரு ஆளுமை திறன். செய்து முடிப்பது என்பது ஒரு ஆன்மீக பண்பு. செய்து முடிப்பது என்பது ஒரு இறையியல் பண்பு என்று செய்து முடிப்பது என்னும் திறனை பற்றி பல்வேறு பரிமாணங்களை இயேசு வழங்குகிறார். இன்று செய்து முடிப்பது ஒரு ஆளுமை திறன் என்பதை இயேசுவுடைய பார்வையில் நாம் பார்ப்போம். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 28 முதல் 30 முடிய உள்ள பகுதியில் இயேசு தன்னுடைய சீடர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றிய சில உவமைகளை தருகிறார். அதில் ஒரு உவமை சொல்கிறார். உங்களில் யாராவது ஒருவர் கோபுரம் கட்ட விரும்பினால் முதலில் உட்கார்ந்து அதை கட்டி முடிக்க ஆகும் செலவை கணித்து அதற்கான பொருள் வசதி தம்மிடம் இருக்கிறதா என பார்க்க மாட்டாரா? ஆகவே ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பாக திட்டமிட வேண்டும், சிந்திக்க வேண்டும், பொருளாதார மற்றும் உழைப்பு சார்ந்த செலவுகளை ஆய்வு செய்ய வேண்டும். இயேசுவுடைய ஆளுமை பாருங்கள். சீடர்கள் திட்டமிடுபவர்களாக இருக்க வேண்டும், சிந்திப்பவர்களாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதற்கு அடித்தளமிட்ட பிறகு அவர் கட்டி முடிக்க இயலாமல் இருப்பதை பார்க்கும் யாவரும் ஏளனமாக. 30வது இறைமொழி, இம்மனிதன் கட்டத் தொடங்கினால் ஆனால் முடிக்க இயலவில்லை என்பார்களே. ஆகவே முடிக்க இயலவில்லை என்பது ஏளனத்துக்குரிய ஒன்று, கட்டி முடிப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. ஒரு செயலை தொடங்கி செய்து முடிப்பது பாராட்டுக்குரிய ஆளுமை திறன். ஒரு செயலை தொடங்கி பாதியிலேயே விட்டு விடுவது என்பது பிறரது ஏளனத்துக்கு உள்ளாகிற ஒரு செயல். எனவே இயேசுவின் சீடர்கள் இந்த செய்து முடிக்கும் திறனை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அதில் 2 பகுதிகள் இருக்கின்றன. முதல்ல உட்கார்ந்து சிந்தித்து திட்டமிட வேண்டும், அதன் பிறகு அதை செய்து முடிக்க வேண்டும். அதுவே சிறந்த வெற்றியாளர்களுடைய பண்பு. இயேசுவிடம் இந்த பண்பு இருந்தது. இயேசு இந்த திறனை பற்றி போதித்தார். நாமும் இந்த செய்து முடிக்கின்ற திறன் உடையவர்களாக வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.